Greetings in the name of the Lord Jesus. நாம் யாக்கோபின் வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்ட் நம்பர் 7. யாக்கோபு பதாம் அராம் என்ற தன்னுடைய மாமாவின் ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகுகிறது. 20வது வருடத்திலே கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு உன்னுடைய தகப்பனுடைய ஊருக்கு போ என்று சொல்லிவிட்டார். யாக்கோபும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகலாம் என்று தீர்மானித்து விட்டான். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட முடியாது. ஏன்னா அவன் இப்ப தனி மனுஷன் கிடையாது. இப்போ அவனுக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் இருக்கிறது. இப்போ அவன் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறான். ஒரு குடும்ப தலைவனாக தான் எடுத்த தீர்மானத்தை தன்னுடைய குடும்பமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் என்ன செய்தான் என்பதை நான் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு தெரிந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவனுடைய செய்கை. அவன் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மனைவிகளை அழைக்கிறான். ராகேலும் லேயாலும் வருகிறார்கள். அவன் சொல்றான், இங்க பாருமா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் உழைத்து உங்களை நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன். அந்த திருமணத்திலையும் உங்க அப்பா எவ்வளவு ஏமாற்றினார் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்பு நான் புறப்படலாம் என்று இருந்தபோது உங்க அப்பா என்ன வம்படியா பிடிச்சி இங்கே இருக்க வச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் நான் உழைத்தேன். 6 வருடமும் உங்க அப்பா என்ன எப்படியாவது அழிச்சிடணும்னு நிறைய திட்டம் பண்ணாரு. ஆனால் என் தேவன் என்னை கைவிடவில்லை. என்னை மிகவும் அதிகமாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அது எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் ஆராதிக்கிற என் தேவன் என் சொப்பனத்திலே வந்து, நீ புறப்பட்டு உன்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு போ. நான் முதலிலே உன்னை சந்தித்த அந்த பெத்தேல் என்ற இடத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் போகலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ராகேலையும் லேயாலையும் பார்த்து அவர் கேட்கிறார். அதற்கு 2 பேரும் சொன்ன பதில் இன்னும் அழகா இருந்தது. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும். நாங்கள் உங்க கூடவே இருக்கிறோம். நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை நாங்க 100% நம்புறோம். நீங்க எங்க போனாலும் எங்களை பத்திரமா வச்சு பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்னுடைய மனைவிகள் சொன்னதை யாக்கோபு கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் தெரியுமா? நீங்க ஒருவேளை கேட்கலாம், இந்த வார்த்தை சொன்னதுல யாக்கோபுக்கு என்ன பெருசா சந்தோஷம் வந்திருக்கும் நீங்க ஒருவேளை கேட்கலாம். இந்த சந்தோஷம் கணவன்மார்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா மனைவி கிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் வாங்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி மனைவிக்கு நம்பிக்கையான பாத்திரமாய் இருந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்னவா இருக்க முடியும்? நான் உங்களை நம்புறேன், நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டா கணவன்களுக்கு அதுதான் பெரிய கிரீடமே. அதனாலதான் நான் இவ்வளோ எக்ஸைட்டடா, இவ்வளோ ஆச்சரியத்தோடு நான் சொல்றேன். யாக்கோபுக்கு இருதயமெல்லாம் பட்டர்ஃப்ளைஸா பறந்திருக்கும். யாக்கோபு தன்னுடைய மனைவியிடத்துல வந்து, இங்க பாரு, நான் சம்பாரிச்சேன், நான் உழைத்தேன், நான் இவ்வளோ பெரிய செல்வத்தை உடையவனா இருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதை உன்கிட்ட வந்து உட்காந்து பேசி அதை கலந்துரையாடி டெசிஷன் எடுக்கணுன்ற அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. யாக்கோபு இப்படி சொல்லல. இல்லைனா உனக்கு என்ன தெரியும், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டுட்டு என் பின்னாடி நீ பாட்டு கிளம்பி வா அப்படின்னு ஒரு வேலைக்காரியை ட்ரீட் பண்ற மாதிரி யாக்கோபு ட்ரீட் பண்ணல. யாக்கோபு தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசித்தான். அதையும் தாண்டி அவர்களுடைய உணர்வுகளை மதித்தான். ஏனென்றால் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க அப்பா கூடயே இருந்து
வளர்ந்திருக்கிறாங்க. இப்ப திடீரென்று என் கூட கிளம்பி வா என்று சொன்னால் அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு என்று தெரியல. அவர்களுடைய இருதயம் ரொம்ப ரம்மியமா இருக்க வேண்டும் என்று இவன் நினைத்தபடினால் அவர்களோடு உட்கார்ந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த காரியத்தை குறித்து கலந்துரையாடி தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசின விதத்தை சொல்லி, நான் இப்படி தீர்மானம் பண்ணிருக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம எது செய்தாலும் ஒரு குடும்பமாக நம்ம செய்யணும்னு நான் விரும்புறேன், எனவே உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது மனைவிக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கணவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்கள் ஃபேமிலியாக அன்றைக்கு டெசிஷன் எடுத்து தேவன் சொன்னபடியே குடும்பமாகவும் தன்னுடைய முழு கூட்டத்தோடும் புறப்படுவதற்கு ஆயத்தமானார்கள். ஹஸ்பண்ட்ஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸ் ஒன்று இருக்கு, அதை நான் கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவர்களை நேசியுங்கள், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். ஸோ நான் என்ன சொல்ல வர போறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல போறதில்ல, பிகாஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ரம்மியமா போகும். உங்க குடும்பம் ரொம்ப அழகா இருப்பது உங்களுடைய கையில தான் இருக்கு. உங்களுக்கு தேவன் தந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். எனவே தேவன் கொடுத்த குடும்பத்தை அழகாக பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.